ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் டேட்டில் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம் டைமிங்லேயும் பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் போடணும், ஷார்ட் ஹேண்ட்க்கு ப்ரைவேட்டாக அப்ளிகேஷன் போடணும் சார் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் ஸ்பீட் பேட்ச் ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அந்த செகண்ட் பேப்பருக்கு மட்டும் எனக்கு தனியாக கிளாஸ் வேணும் அல்லது அன்னோன் ஸ்பீடில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்புவாங்க. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷனாக அல்லது அட்மிஷன் கிளாஸில் வந்து அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க எதுனாலும். ஓகேங்களா? பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்புவாங்க. சரி, ஓகே. சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 23 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 23/8 ஆகஸ்ட் 23ஆம் தேதி சாட்டர்டே. ஸோ அப்போ தமிழ் ஷார்ட் ஹேண்டில் ஜூனியர், சீனியர், ஹை ஸ்பீட் எல்லாமே ஒரே நாளில் தான். அதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனியர் பாருங்கள், காலையில் 8:30க்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருதுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செகண்ட் பேப்பர் தான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுங்க, ஃபஸ்ட் பேப்பர் ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள் 8:30 அண்ட் தென் 8:35 கண்டென்சேஷன் டிக்டேஷன் 5 நிமிஷம் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலாபரேஷன் டிக்டேஷன் போடுவாங்க. ஸோ அதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு எழுத விடுவாங்க. 11:15 ஓகேங்களா? 2.25 மணி நேரம் வந்து செகண்ட் பேப்பருக்கு தராங்க. தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் செகண்ட் பேப்பருக்கு 2.25 மணி நேரம். சரி, ஓகே. ஃபஸ்ட் பேப்பருக்கு எவ்வளோ சார்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் 7 நிமிஷம். 11:30க்கு ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? காலையில் 11:30க்கு ஆரம்பித்து 11:37க்கு முடிஞ்சிடுது. 11:55க்கு எழுத விடுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. சரிங்களா? 1:25. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வந்து ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு டைம் தராங்க. ஓகேங்களா? 1.5 மணி நேரம் ஃபஸ்ட் பேப்பரை ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு 1.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஜூனியர் செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் பேப்பர் தான் ஸ்டார்ட் ஆகுது. மதியம் தான். நல்லா பாருங்கள், சீனியர் ஸ்டூடெண்ட் தமிழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:30க்கு எக்ஸாம் முடிஞ்சிருதுங்க. முடிஞ்ச உடனே வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ் ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு 2:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? செகண்ட் பேப்பருக்கு டைம் கொடுக்குறாங்க பாருங்கள், 2 to 4. அப்போ 1.5 மணி நேரம் டைம் தராங்க. ஓகேங்களா? ஸோ அது கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். அதனால தான் வந்து டிக்டேஷனில் இது மென்ஷன் பண்ணல. ஸோ 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் தராங்க செகண்ட் பேப்பருக்கு தமிழ் ஜூனியருக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியரில் ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4:15க்கு ஆரம்பித்து 4:22க்கு முடியுது. 4:40க்கு எழுத விட்றாங்களா? ஸோ 5:55க்கு முடிஞ்சிடும் டிரான்ஸ்கிரிப்ஷன். தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியரோட ஃபஸ்ட் பேப்பர் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து 1.25 மணி நேரம் டைம் தராங்க நம்ம ட்ரான்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அது இங்கிலீஷ். ஸோ ஹை ஸ்பீடோட டைமிங்கில் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. ஹை ஸ்பீடு 120 வேர்ட்ஸ் per minute எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் நாங்கள் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹை ஸ்பீடு 150 வேர்ட்ஸ் per minute கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீடு 180 வேர்ட்ஸ் per minute கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீடோட சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாகவே இருக்கும். சரிங்களா? அதனால தான் எல்லாமே ஒரே எக்ஸாமை சேர்த்து போட்டாங்க. ஏன்னா இது வந்து தனியாக முன்னெல்லாம் வந்து ஹை ஸ்பீடை செப்பரேட்டாக ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி முடிச்சுடுவாங்க. அப்புறம் ஜூனியர் சீனியரில் வரும். இப்போ எல்லாமே ஒரே இதாக கண்டக்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ ஷார்ட் அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இன்டர்மீடியட்டுக்கு வாங்க. காலையில் 8:30க்கு ஆரம்பிக்குது. ஓகேங்களா? 8:34க்கு செகண்ட் பேப்பர் டிக்டேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8:55லேருந்து 10:40 வரைக்கும் உங்களுக்கு டைம் தராங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்டர்மீடியட் செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 1.25 மணி நேரம் உங்களுக்கு டைம் தராங்க. எதுக்காக? அந்த டிக்டேஷன் எடுத்தீங்க இல்லையா, அதை எழுதுறதுக்கும் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அதை எழுதுறதுக்கும் 1.25 மணி நேரம் டைம் தராங்க. அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 7 நிமிஷம் டிக்டேஷன் தான். 11:05க்கு ஆரம்பித்து 11:12க்கு முடியுது. ஓகேங்களா? ஸோ அது டிரான்ஸ்கிரிப்ஷன் டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:30க்கு ஆரம்பித்து 12:45க்கு முடிஞ்சிருது. அப்போ 11:30க்கு ஆரம்பித்து 12:45. ஸோ 1 hour 15 minutes டைம் தராங்க. இன்டர்மீடியட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, 1.25 மணி நேரம் டைம் தராங்க. சீனியருக்கு வந்து காலையில் 8:30க்கு ஆரம்பிக்குது, டிக்டேஷன் ஆரம்பிச்சிருது. செகண்ட் பேப்பர் டிக்டேஷன் தான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சீனியர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8:35க்கு முடிஞ்சிருது. ஓகேங்களா? அது எழுதுறதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் தராங்க. செகண்ட் பேப்பர் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் செகண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் டைம் தராங்க. 8:55க்கு ஆரம்பித்து 10:25க்கு முடிஞ்சிருது. சரிங்களா? எல்லாருமே அனலாக் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் டைமிங்லாம் கரெக்டாக பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ அது போக ஃபஸ்ட் பேப்பருக்கு என்ன பார்த்தீங்கன்னா 10:45க்கு ஆரம்பிக்கிறாங்க. 11:52க்கு வந்து முடிஞ்சிருது டிக்டேஷன். அதே டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 11:15க்கு ஆரம்பித்து
12:45 தான் முடியுது. 1.5 மணி நேரம் டைம் தராங்க. ஃபஸ்ட் பேப்பர் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம் தராங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஃபஸ்ட் பேப்பர் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. அதாவது எழுதுறதுக்கு டைம் தரது 1.5 மணி நேரம். ஜூனியர் அப்படியே வந்தீங்கன்னா மதியம் தான் ஆரம்பிக்குது. 2:30க்கு ஆரம்பித்து 4 மணிக்கு செகண்ட் பேப்பர் முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ 1.5 மணி நேரம் உங்களுக்கு செகண்ட் பேப்பருக்கு டைம் தராங்க. அதுவே ஜூனியர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேப்பர் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் 7 நிமிஷம் முடிஞ்சிடும். 4:15 ஆரம்பிக்குது. 4:40க்கு தான் எழுத விட்றாங்க. ஸோ 5:40க்கு ஃபஸ்ட் பேப்பர் டிரான்ஸ்கிரிப்ஷன் 1 மணி நேரம் தான் டைம். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் ஃபஸ்ட் பேப்பர் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு 1 ஹவர் மட்டும் தான் டைம் தருவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல டைமிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 1 ஹவரை வந்து வேஸ்ட் பண்ணிடுறீங்க சரிங்களா. ஸோ அந்த இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும். எங்கேயுமே நிற்கக்கூடாது. டிக்டேஷன் எடுத்து எழுத அலோவ் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் முடிக்க முடியும். அதே மாதிரி இங்கிலீஷ் ஹை ஸ்பீடுக்கான எக்ஸாம் டைமிங் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க சரிங்களா. இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு 150 வேர்ட்ஸ் per minute, ஹை ஸ்பீடு 180, 200 இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்சி எக்ஸாம் பாருங்கள். ஸோ அக்கௌண்டன்சி ஜூனியர் சீனியர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு ஃபஸ்ட் பேப்பர் முடியுது. 2 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு செகண்ட் பேப்பர் முடியுது ஓகேங்களா. டேட் பார்த்துக்குங்க. டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு பேட்ச் வைஸாக கொடுத்துருக்காங்க. அது செக் பண்ணிக்கோங்க. 30 மற்றும் 31 அதுவும் சாட்டர்டே சண்டே தான் வருதுங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். டைமிங் எல்லாமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயும் அனுப்பியிருக்கேன், காமன் குரூப்லேயும் அனுப்பியிருக்கேன். செக் பண்ணிக்கங்க சரிங்களா.